அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டு நிகழ்வு தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து 2வது ஆண்டாக நவம்பர் 2025 தொடர்ந்து இப்பொழுது பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு வகுப்புகளை தொடர்ச்சியாக நாம் எடுத்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு 73வது அமர்வு இன்று சமூக அறிவியல் தலைப்பில் நடைபெற உள்ள பாடப்பகுதி தாள் 1 எழுதுபவர்களுக்கும் 2 சமூக அறிவியல் எழுதுபவர்களுக்கும் உரியது 8ஆம் வகுப்பு. இந்த பாடம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அநேகமாக 6ஆம் வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதே தலைப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்முடைய கல்வி முறை என்பது மைய வட்ட முறை அல்லது வட்ட மைய முறை. 6வதுல படிக்கிறத கொஞ்சம் கூடுதலாக 7வதுல பார்ப்போம். அதை விட கூடுதலாக 8வது, அதை விட கூடுதலாக 9, 10 வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம். நம்ம நேரடியாக 8ஆம் வகுப்புலயே பார்த்துடலாமே, ஏன் 6, 7 பார்க்கணும்னா அதுல உள்ள சில தகவல்கள் 8ஆம் வகுப்புல இருக்காது. சில சிறிய தகவல்கள் இங்க இருக்காது. இங்க இருக்கக்கூடிய விவரமான கூடுதல் தகவல்கள் சிறிய வகுப்புகள்ல இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை தாள் 1, தாள் 2 இருக்குமே சேம் சிலபஸ். நம்முடைய கல்வி முறையை பொறுத்தவரையிலையும் லேர்னிங் அவுட்கம்ஸ், அந்த பெஞ்ச் மார்க்ஸ் எல்ஓஸ் அடிப்படையில தான் ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கும். அந்த வரையறுக்கப்பட்டுள்ள திறன்கள் நம்மிடையே 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கு. அதனுடைய நீட்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நோட்ஸ் எடுத்துப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தை பார்த்ததுனால நம்ம சில விஷயங்களை நாம் குறித்து கொள்வோம். திருப்பி நம்ம ஒரு முழு புத்தகத்தையும் நாம திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு பாடம் முடிச்சிட்டோம்னா அந்த குறிப்புகளை மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா போதுமானது. அதுக்கு மேல தேவையான கூடுதல் விவரங்கள் இருந்ததுன்னா அந்த பக்கத்தை நாங்கள் சொல்றோம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க தேர்வு அன்று. அடுத்ததாக நாம இந்த வகுப்பு முடியும் போது நாம முன்னிப்பாக பார்க்க வேண்டிய சில முக்கிய பாடப்பகுதிகள் பற்றிய குறிப்பை நாம் எந்தெந்த பாடம் கண்டிப்பாக நாம பார்க்கணும். ஒருவேளை நம்ம இதுவரையிலும் படிக்கல, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னீங்கன்னா சில பாடப்பகுதிகளை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அந்த பாடம் பற்றிய குறிப்புகளை இந்த வகுப்பின் இறுதியில நான் கொடுக்குறேன். முக்கிய பாடப்பகுதிக்குள்ள நம்ம போறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நிறைய முறை பார்த்துட்டோம். குறிப்பெடுத்துக்கிறோம். புவியினுடைய வளிமண்டலங்கிறது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டது. இந்த அடுக்குகள்லாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல வரும். இந்த புவி மண்டலத்துல 78% நைட்ரஜன் நமக்கு தெரியும், 21% ஆக்சிஜன் நமக்கு தெரியும். இந்த 0.97 ஆர்கான், இதை குறிப்பெடுத்துக்கோங்க. 0.03% கார்பன் டை ஆக்சைடு. இது நம்ம 6ஆம் வகுப்புலேயே பார்த்துருக்கோம். 0.04% மற்ற வாயுக்கள், அதாவது மந்த வாயுக்கள், நீராவி, இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். காற்றுல 21% ஆக்சிஜன் இருக்கிறதுனாலதான் இந்த பூமி சமநிலையில இருக்கு. ஒருவேளை 100% ஆக்சிஜனா இருந்தா என்ன இருக்கும்? யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தீக்குச்சி பத்த வச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஒட்டு மொத்தமா வெடிச்சிருக்கும். 100% நைட்ரஜனா இருந்தா நாம சுவாசிக்க முடியாது. ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடே இல்லைன்னா என்ன ஆகும்? தாவரங்கள் அந்த ஒளிச்சேர்க்கை செய்யும் போது சிரமம். இப்படி ஒரு சமச்சீர் நிலைமையில தான் பூமி இருக்கு. அதன் காரணமாக தான் இது உயிர்கோளமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிளைமேட் அப்படிங்கிறது கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. கிளைமோ அப்படின்னா சாய்வு கோணம். இந்த வார்த்தையை நம்ம எழுதி குறிப்பெடுத்துக்கிறோம். கிளைமேட் அப்படிங்கிறது கிரேக்க மொழி, கிளைமோ அப்படிங்கிறது தமிழ்ல சாய்வு கோணம் அப்படிங்கிற அர்த்தம். இதை நாம குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது ஓகே, வானிலை அப்படின்னா என்ன? வெதர். இதை நம்ம பார்த்துருக்கோம். வெதர் ரிப்போர்ட். வெதர் ரிப்போர்ட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நாள்ல நடக்கக்கூடியது தான் கிளைமேட், வெதர்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல நிகழக்கூடிய சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழை பொழிவு, இது எல்லாம் சேர்ந்தது தான் வெதர். வெதர் ரிப்போர்ட். நம்ம வெதர் ரிப்போர்ட் கேட்போம் ஒவ்வொரு மழை காலத்திலையும். குறிப்பா நவம்பர், டிசம்பர்ல எந்தெந்த நாட்கள்ல நமக்கு ஒரு மழை, கூடுதல் மழை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்போம். அது அந்தந்த நாட்களினுடைய நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் அல்லது குறிப்பிட்ட வாரம் அல்லது குறிப்பிட்ட மாதம், இதுக்கு தான் அது பொருந்தும். இது
மாறக்கூடியது. காலத்திற்கு காலம். இந்த வருஷம் மே மாசம் மழை பெஞ்சிருக்கும் வெதர், அடுத்த வருஷம் மே மாசம் மழை பெய்யுமானா இல்ல. அப்ப வானிலை தொடர்ச்சியானது அல்ல. ஒரே நாள்ல இது மாறும். காலையில வானம் தெளிவா இருக்கும், சாயந்தரம் மழை பெய்யும். இப்படி வானிலை குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா குளிரா இருக்கும், திடீர்னு அதீத வெப்பமாகவும் மாறும். இப்படி மாறி மாறி வர்றது. அப்போ வானிலைங்கிறது மாறக்கூடியது, குறிப்பிட்ட நாளுக்குரியது. அந்த குறிப்பிட்ட நாள்ல அடுத்தடுத்த ஆண்டுகள்ல மாறக்கூடியதுங்கிறத பார்க்கிறோம். வெதர் ரிப்போர்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட வாரம், குறிப்பிட்ட மாதத்திற்கு மட்டுமே அது பொருந்தும். அடுத்த வருஷம் அதே மாசம், அடுத்த வருஷம் அதே வாரம், அடுத்த வருஷம் அதே நாள் இந்த வெதர் இருக்குமானா இருக்காது. இதைத்தான் வானிலை அறிக்கைன்னு சொல்றோம். ஓகே, காலநிலை கிளைமேட். வானிலைனா வெதர், காலநிலைனா கிளைமேட். கிளைமேட்னா என்ன? ஒரு நீண்ட நாளைய வானிலையினுடைய சராசரி. ஒரு நீண்ட நாளையினுடைய வானிலையினுடைய சராசரி. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 6ஆம் வகுப்புல பார்த்துருக்கோம். அந்த வகுப்பு பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 35 வருஷம் இதை ஆவரேஜ் பண்ணி அதை சொல்றது. காலநிலையின் கூறுகள் வானிலையின் கூறுகள் ஒன்றுதான். ஆனா வானிலையை போன்று காலநிலை மாறாது. மே மாசம் இந்த மாசம் வெப்பமா இருக்கும்னா இருக்கும் தான். எப்பயுமே ஊட்டியில இந்த கிளைமேட் எப்படிப்பா இருக்கும், கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் கிளைமேட். கிளைமேட்டுங்கிறது ஒரு பகுதியினுடைய பொதுவான சராசரி வெப்பநிலை, ஈரப்பதம் எல்லாத்தையும் குறிக்கிறது. ஓகே, வானிலை காலநிலை இது ரெண்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் ஒண்ணுதான். ஒண்ணு சூரிய கதிர்களின் படுகோணம். இதை பத்தி நம்ம அச்சரேகை தீர்க்க ரேகை நம்ம பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அடுத்தது சூரிய ஒளி படக்கூடிய நேரம், எவ்வளவு நேரம் அங்க சூரிய ஒளி படுது அப்படிங்கிறத பொறுத்தது. அடுத்தது அந்த பகுதி கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு, அந்த நிலம் நீர் எவ்வளவு பெரிய நிலப்பகுதியா இருக்கு, அதனுடைய அமைவிடம் என்ன, பக்கத்துல மலைத்தொடர்கள் இருக்கா, மலைத்தொடர்கள் என்ன திசையில இருக்கு, காற்றினுடைய அழுத்தம், கடல் நீரோட்டம், இது எல்லாம் சேர்ந்துதான் வானிலையை முடிவு செய்து அதனுடைய நீண்டகால சராசரியான காலநிலையையும் முடிவு செய்து. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வளியியல் அப்படின்னா வானிலையினுடைய அறிவியல் பிரிவு, காலநிலையியல் அப்படிங்கிறது காலநிலையின் அறிவியல் பிரிவு. ஓகே, இது நம்ம சும்மா குறிப்பெடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே புவியினுடைய கோள வடிவம், சூரிய கதிர்கள் ஒரே சீராக இருப்பது இல்லை. துருவ பகுதிகளில் அதனுடைய கோணம் வேறவா இருக்கும், சூரிய வெளிச்சம் கம்மியா இருக்கும், அல்லது சுத்தமா இல்லாம போகும். பூமத்திய ரேகையில நேரடியா செங்குத்தா விழும். அங்க எப்பயுமே வெப்பமுடையதாகவும் குளிர்காலமே இல்லாததாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அச்சரேகை தீர்க்க ரேகையில நம்ம பார்த்திருக்கோம். இந்த வெப்பநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதுதான் என்ன பண்ணுதுன்னா நீரோட்டம் காற்றோட்டம் இரண்டுக்குமே காரணம். நாம ரிவர்ஸ்ல புரிஞ்சுப்போம், நீரோட்டத்தின் காரணமாக தான் வெப்பநிலையில மாற்றம் ஏற்படுதுன்னு. இல்ல, வெப்பநிலையின் காரணமாக தான் காற்றோட்டத்துல மாற்றம் ஏற்படுது. காற்றோட்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக தான் நீரோட்டத்திலையும் மாற்றம் ஏற்படுது. இதை நம்ம தெளிவு பண்ணிக்கிறோம். இப்ப வெப்ப காற்று ஒரு இடத்துல மேல போகுது, வெப்ப காற்று சூடான காற்று எடை குறைந்ததா இருக்கும், மேல போகும். அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும். அப்ப குளிர்காற்று பூமிக்கு அருகிலேயே இருக்கும், வெப்ப காற்று மேல போயிடும். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஓகே, இதனுடைய முக்கிய கூறுகள் வானிலை காலநிலையினுடைய முக்கிய கூறுகள். வெப்பநிலை, அந்த பகுதியில எவ்வளவு வெப்பம், மழை வீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று, இது எல்லாமே வானிலை காலநிலையினுடைய முக்கிய கூறுகள். வெப்பநிலைனா என்ன? வெப்பநிலை அப்படிங்கிறது வானிலை மற்றும் காலநிலையினுடைய முக்கியமான ஒரு கூறு. இது வளிமண்டலம் சூரியனுடைய வெப்ப கதிர்வீசலால் வெப்பமடையுது. இந்த வெப்பநிலை தான் காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிக்குது. அப்போ வளிமண்டலத்தின் காரணமாக தான் நம்ம வெப்பநிலை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
மார்ஸ் வீனஸ். ஆனா அதிக வெப்பமா இருக்கக்கூடியது வீனஸ். ஏன்? ஏன்னா மார்ஸ்ல வளிமண்டலம் இல்லை, வீனஸ்ல வளிமண்டலம் இருக்கு. அப்போ அது அதிகமான வெப்பத்தை ஈர்த்து கொள்கிறது. அதனாலதான் மார்ஸை விட செவ்வாய் தான் அதிக வெப்பமான கோள்னு நம்ம பார்த்துருக்கோம். வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலைக்கான காரணம், பூமியினுடைய வெப்பநிலைக்கு காரணம் வளிமண்டலம். அதுதான் அந்த வெப்ப கதிர்வீசலால வெப்பம் அடையுது. இப்ப வெப்பநிலைங்கிறது காற்றில் உள்ள வெப்பத்தினுடைய அளவு. காற்றில் உள்ள வெப்பம்ங்கிறது சூரிய கதிர்வீசல் காரணமாக மாறுது, ஃப்ளோட் ஆகுது. அதே போல வளிமண்டலத்தினுடைய நிறையை சார்ந்தும் மாறுது, ஃப்ளோட் ஆகுது. வெப்பம்ங்கிறது பூமியை வந்தடையும் கதிர்வீச்சின் காலத்தை பொறுத்தும் பூமி வெப்ப கதிர்வீசலின் அளவை பொறுத்தும் வெப்ப இடத்திற்கு இடம் மாறுபடுது. இந்த வரியை நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறோம். இதை படிச்சோம்னா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், சிம்பிளா புரிஞ்சுப்போம். கதிர்வீச்சு எவ்வளவு காலத்துக்கு வருது, அந்த கதிர்வீச்சினுடைய அளவு, இது ரெண்டும் தான் வெப்பம் இடத்துக்கு இடம் மாறுபடுறதுக்கான காரணம். கதிர்வீசல்னா என்ன? சூரியன்ட்ட இருந்து வெப்பம் பூமிக்கு வரக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா, அது கதிர்வீசல். பூமியினுடைய இயக்கம் காரணமா இருக்கு, தன் சுழற்சி ரிவால்விங் காரணமா இருக்கு, சூரியனை வலம் வருதல் ரொட்டேஷன் காரணமா இருக்கு, புவியச்சின் சாய்வுத்தன்மை காரணமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வெப்பநிலையை அளவிடுவதற்கு வெப்பநிலை மானியை நம்ம பயன்படுத்துறோம். இதை நம்ம பார்த்துருக்கோம். நார்மலா இப்ப உள்ள கடிகாரங்கள்லயே இதெல்லாம் வருது, தினசரி வெப்பநிலையை அளவிடுவதற்கு. வெப்பநிலைங்கிறது ஈரப்பதத்தினுடைய அளவு, ஆவியாதல், திரவமாதல், மழை பொழிவு, இது எல்லாத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. சூரிய கதிர்வீச்சுகள் இருந்து பெறக்கூடிய வெப்ப ஆற்றல் 3 வழிகளில் அடையுது. நம்ம பார்த்தோம், வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம். நம்ம சூரிய கதிர்வீசலை விட புவி கதிர்வீசல்ல தான் வெப்பம் அதிகமாக அடையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். காற்றுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுது. இதை புரிஞ்சுக்கோங்க. பூமியிலிருந்து பூமியினுடைய ஒரு கடல் மட்டத்துல ஒரு வெப்பநிலையா இருக்கும். அதுக்கு மேல கூட 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 ஒரு 1000 மீட்டர் உயரத்துக்கு 6.5 சென்டிமீட்டர் அளவுல வெப்பநிலை குறைந்துகிட்டே போகும். இத வெப்ப குறைவு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வளிமண்டல கீழடுக்குல வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்துக்கு 6.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுல வெப்பநிலை குறைந்துகிட்டே போகும். இத வெப்ப குறைவு வீதம், இதை எழுதிக்கோங்க. வளிமண்டல கீழடுக்குல 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 சென்டிமீட்டர் அளவுல வெப்பநிலை குறையும். இது வெப்ப குறைவு வீதம். வெப்ப பரவலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அட்சரேகை முக்கியமானது, அட்சரேகை. அடுத்தது உயரம், அடுத்தது நிலத்தோற்றம், அடுத்தது கடல் நீரோட்டம். இப்போ இந்த கடல் நீரோட்டம் நீங்க முன்னாடியே சொன்னீங்களே, கடல் நீரோட்டங்கிறது வெப்பத்தினால தானே உருவாகுது. ஆமாம், அது உருவானது வெப்பத்தினால தான். ஆனா அந்த வெப்பத்தின் காரணமாக இந்த கடல் நோட்டம் உருவானது இந்த வெப்ப பரவலை சரி பண்ணுது. ஒரு இடத்துக்கு கிடைக்கக்கூடிய வெப்பத்தை இன்னொரு இடத்துக்கு பரப்புது. இப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடல் நீரோட்டத்துக்கு காரணமும் வெப்பம். அந்த வெப்பத்தை பரப்புறது பூமிக்குள்ள கடல் நீரோட்டம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வீசும் காற்று, கடலிலிருந்து தூரம். இப்போ நமக்கு தெரியும், கடலுக்கு பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் வெப்பத்தினுடைய அளவு, மழையினுடைய அளவு வித்தியாசமா இருக்கும். தூரமா போக போக கூடுதலாகும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இயற்கை தாவரங்கள், மண், இது எல்லாமே வெப்ப பரவலை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள். ஓகே, இது வாய்ப்பு இருந்தா பார்த்துக்கோங்க. இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு இது வந்ததில்லை. வாய்ப்பு இருந்தா பார்த்துக்கோங்க. அவ்வளவு முக்கியமான விஷயமும் இல்லை, ஒரு முறை படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தெர்மாமீட்டர் வெப்பக்கோடு இப்படின்னு நாம வச்சுக்கோங்க, சம வெப்பக்கோடு. அதை வச்சுக்கிட்டா ஐசோக்ரைமுக்கு நம்ம மாறிவிடும். சராசரி சம வெப்பநிலை கோடு, இதை நம்ம யோசிக்க முடியாது. அதே போல ஐசோஹெல் சம சூரிய வெளிச்சக்கோடு. இந்த ஐசோலோ பார் காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஐசோபார் சம காற்றழுத்த கோடு. இந்த ரெண்டையுமே குறிச்சுக்கோங்க. இந்த பார், மில்லி பார் அப்படிங்கிறது காற்றின் அழுத்தத்தை குறிக்கக்கூடிய அளவீடு நமக்கு தெரியும்.
ஐசோபார் சம காற்றழுத்த கோடு, இது சின்ன வார்த்தை, இதுவும் சின்ன வார்த்தை. ஐசோபார் சம காற்றழுத்த கோடு. ஐசோலோபார் இதுவும் பெரிய வார்த்தை, சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, இதுவும் பெரிய வார்த்தை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஐசோஹைட்ஸ் சம மழை அளவு கோடு, இது நம்ம ஒரு லைட்டா குறிப்பெடுத்துங்க. அதுக்கு மேல இதுல ரொம்ப முக்கியத்துவம்லாம் இல்லை. வெப்பநிலையை அளவிடுதல், வெப்பமானி, இதெல்லாம் நமக்கு தெரியும். சராசரியா பூமியினுடைய 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள வெப்பம் அதிகமாகுது. அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது பிற்பகல் 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள பதிவாகுது. குறைந்தபட்ச வெப்பநிலைங்கிறது அதிகாலை 4 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக பதிவாகுது. கடல் காற்று, நிலக்காற்று இதெல்லாம் சார்ந்தது அது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புவி கடல் பகுதி சீக்கிரம் வெப்பத்தை விடாது, பூமி சீக்கிரம் வெப்பத்தை இழந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல வெப்ப வியாப்தின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, வெப்பநிலை வீச்சு. அதை பார்த்துட்டு அங்கே போயிடுவோம். ஒரு இடத்துல 24 மணி நேரத்துக்குள்ள நிலவக்கூடிய அதிகபட்ச குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இடையே உள்ள சராசரி வெப்பநிலை வீச்சு. ஒரு நாளைக்குள்ள அதிகபட்ச குறைந்தபட்ச இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சராசரி, இதுதான் வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. உச்ச வெப்பநிலை நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தின வெப்ப வியாப்தி, தினசரி வெப்பநிலை வீச்சு. ரெண்டும் ஒண்ணுதான். வெப்ப வியாப்தினாலும் தினசரி வெப்பநிலை வீச்சுனாலும் ஒண்ணுதான். உச்சத்துக்கும் நீசத்துக்கும், அதிகபட்சத்துக்கும் குறைந்தபட்சத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆண்டு வெப்ப வியாப்தி. தினசரி வெப்ப வியாப்தி, ஆண்டு வெப்ப வியாப்தி. ஓகே, அடுத்தது புவியினுடைய வெப்பமண்டலங்கள். இது நம்ம ஏற்கனவே நம்ம அழகா மேப்ல போட்டு அட்சரேகை பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். அட்சரேகை தீர்க்கரேகை பார்க்கும்போது பார்த்தோம். நிலநடுக்கோடு, அதுக்கு மேல இருக்கிறது கடகரேகை, அதுக்கு கீழே இருக்கிறது மகர ரேகை. பூமியினுடைய நடுவுல ஒரு ஒட்டியானம் மாதிரி இருக்கிறது நீண்ட கோடு, நிலநடுக்கோடு குறிப்பெடுத்துக்கிறோம். நீண்ட கோடு நிலநடுக்கோடு 0 டிகிரி அட்சரேகை. ஆனாவில் ஃபுல்லி வளையமா இருக்கும், இப்படி போடுவோம் ஆனாங்கிறது. அதுல முதல்ல எங்க நீட்டு கோடு வரும்? குறுக்கு கோடா வரும், பட்டையா வரும். அப்போ ஆனாவுல பட்டையா வருது, அப்போ இது அச்சக்கோடு. அச்சக்கோடுனா இப்படி கிடைமட்டமா இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தீர்க்க கோடுக்கு என்ன சொன்னோம்? முதல்ல போடுறதே செங்குத்தா போடுவோம், ரெண்டாவது கிடைமட்டமா தான் போடுவோம். நீண்ட கோடும் செங்குத்தா தான் இருக்கும். அப்போ மேலே இருந்து கீழே இறங்கக்கூடிய கோடு தீர்க்க ரேகை. இப்போ 0 டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு, அதுக்கு மேல 23 டிகிரி 3.0 வடக்கு, இது கடகரேகை. 23 டிகிரி 3.0 நிமிடங்கள், 3.0 மினிட்ஸ் வடக்கு அப்படிங்கிறது கடகரேகை. 23 பாகை 3.0 நிமிடங்கள் தெற்கு அப்படிங்கிறது மகர ரேகை. 23 டிகிரி 3.0 மினிட்ஸ் தெற்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மகர ரேகைக்கும் கடகரேகையிலிருந்து மகர ரேகை வரலையும் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது நிலநடுக்கோட்டுக்கு 2 பக்கமும் 23.30 டிகிரி பாகை வரலையும் வெப்பமண்டலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிலநடுக்கோட்டுக்கு மேல கடகரேகை, நிலநடுக்கோட்டுக்கு கீழே மகர ரேகை வரலையும் வெப்பமண்டலம். இந்த வெப்பமண்டலத்துக்கு கீழே இருக்கிறது மித வெப்பமண்டலம். அது என்னது? அண்டார்டிக் வட்டம் 66 டிகிரி 3.0 மினிட்ஸ் தெற்கு. இது வரலையும் இருக்கக்கூடியது மிதவெப்ப மண்டலம். அதே போல மேல கடகரேகையிலிருந்து ஆர்டிக் வட்டம் 66 டிகிரி 3.0 நிமிடங்கள் வடக்கு, இது மிதவெப்ப மண்டலம். அப்ப முதல்ல நிலநடுக்கோடு, நிலநடுக்கோட்டுக்கு 2 பக்கமும் வெப்பமண்டலம். அந்த வெப்பமண்டலம் தாண்டினதுக்கு அப்புறம் 2 பக்கமும் மிதவெப்ப மண்டலம். அந்த மிதவெப்ப மண்டலம் தாண்டினதுக்கு அப்புறம் 2 பக்கமும் குளிர் மண்டலம். சிம்பிள், இவ்வளவுதான் விஷயம். நிலநடுக்கோடு மேலையும் வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலம், உறைபனி மண்டலம். கீழையும் வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலம், குளிர் மண்டலம்.
இதுக்கு நம்ம மேல நிலநடுக்கோட்டில இருந்து மேல போக போக கடகரேகை, ஆர்டிக் வட்டம், 0 டிகிரி அட்சரேகை வடக்கு. அதே போல கீழே வர வர மகர ரேகை, அண்டார்டிக் வட்டம், சாரி ஆமா 90 டிகிரி அட்சரேகை தெற்கு. மேல வந்து துருவங்கிறது 90 டிகிரி அட்சரேகை வடக்கு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் மாற்றி சொல்லிட்டேன், 0ன்னு சொல்லிட்டேன். 90 டிகிரி அட்சரேகை தெற்கு, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டோம், இந்த மேப்லயே நம்ம பார்த்துட்டோம். இதுவரையிலையும் மிக அதிகமான பதிவான வெப்பநிலைங்கிறது 134 டிகிரி ஃபாரன்ஹீட், 56.7 டிகிரி செல்சியஸ். எங்கன்னா அமெரிக்காவில் கிரீன்லாந்துல மரண பள்ளத்தாக்கு, அந்த பேருக்கான காரணமும் அது வெப்பமான பகுதிங்கிறது தான். அதே போல குளிரான பகுதி அண்டார்டிகாவில் சோவியத் வாஸ்டக் நிலையத்தில் இருக்கு, -89.2 டிகிரி செல்சியஸ். 89.2 டிகிரி செல்சியஸ், -89.2 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். ஓகே, மழை பொழிவு, அதை அளக்கக்கூடிய கருவி மழைமானி. இவ்வளவுதான் இதுல விஷயம். காற்றின் அழுத்தம், இதை அளக்கக்கூடிய கருவி காற்று அழுத்தமானி. காற்றழுத்தமானி என்ன? புவியின் மேற்பரப்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காற்றின் எடை, அதுதான் காற்றழுத்தம். காற்றின் அழுத்தம் காற்றழுத்தமானியால அளவிடுறோம். கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு 1013.25 மில்லி பார். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு 1013.25 மில்லி பார். அப்போ எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு என்னவா இருக்கும்? 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர். அப்போ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு மேல காற்றினுடைய அழுத்தம், வெயிட், எடை 1 கிலோ 3 கிராம் 30 கிராம் அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால காற்றழுத்தம் கிடையாகவும் காணப்படும், செங்குத்தாகவும் காணப்படும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேல போக போக காற்றினுடைய அழுத்தம் குறையும். அதே போல கிடைமட்டமாக ஒவ்வொரு பகுதிகளை பொறுத்து குறையும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபா தர்றேன். உங்களுக்கு தெரியுமா பகுதிகள், அதுல நீங்க பார்த்துக்கோங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதிகளில் இது நம்ம பிடிஎஃபா வரும், அதுல பார்த்துக்கோங்க. குறைந்த காற்றழுத்த பகுதி அப்படிங்கிறது என்ன? நம்ம புயலுக்கு காரணமா நம்ம சொல்லுவோம். வளிமண்டலத்துல சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை விட அழுத்தம் குறைவா இருந்ததுன்னா என்ன நடக்கும்? அந்த இடத்த நோக்கி அழுத்தம் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து காற்று வீசும். அப்ப என்ன ஆகும்? சுத்தி உள்ள இடத்துல உள்ளதை விட காற்றழுத்தம் அந்த இடத்துல திருப்பி அதிகமாகும். ஒரு இடத்துல வெப்பத்தின் காரணமாக அந்த இடத்துல காற்று விரிவடையும், அந்த இடத்துல காற்றினுடைய அழுத்தம் குறைவா இருக்கும். குறைவா இருந்தோன சுத்திலும் எல்லா பகுதியில இருந்தும் ஒரு குறைவான அழுத்தம் உள்ள பகுதி கிடைச்சிருச்சேன்னு எல்லா பகுதியில இருந்தும் காற்று மிக வேகமாக ஒரே இடத்துக்கு வரும். அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல சுத்தி உள்ள பகுதிகளை விட அந்த பகுதியில காற்றினுடைய அழுத்தம் அதிகமாயிடும். இப்ப திருப்பி அங்கே இருந்து காற்று குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி வீசும். இதுதான் புயல். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, உலகில வந்து இதுவரையிலையும் அதிகபட்சமாக பதிவான அழுத்தம் வந்து 1083 மில்லி பார். ரஷ்யாவில் அகாட்ங்கிற இடத்துல கடல் மட்டத்தில் பதிவாயிருக்கு. குறைந்த அழுத்தம் வந்து 870 மில்லி பார். பசிபிக் பெருங்கடல்ல மரியானா தீவுக்கு பக்கத்துல குவாம்ங்கிற கடல் பகுதியில டைஃபூனோட கண் பகுதியில பதிவானது. அப்போ மிக குறைந்த அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கண் பகுதியில மிக குறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். குறைவான காற்றழுத்த மண்டலம் எல், லோ அப்படிங்கிறதுனால எல்லுன்னு குறிக்கிறோம். அதிக காற்றழுத்த மண்டலம் ஹை அப்படிங்கிறதுனால ஹெச்னு குறிக்கிறோம். குறைந்த காற்றழுத்த மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்றோம், சூறாவளி அப்படின்னு சொல்றோம். அதிக அழுத்த மண்டலம் எதிர் சூறாவளி காற்று அப்படின்னு சொல்றோம்.
குறைந்த அழுத்த மண்டலம் தான் மேகமூட்டத்தையும் காற்றையும் மழை பொழிவையும் உருவாக்குகிறது. குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகும் போது, காற்று வரும்போது மேகமும் அங்க வருது, காற்றும் அங்க வருது. மேகம் வர்றதுனால மழை பொழிவும் அதிகமாகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதிக அழுத்த மண்டலம் அமைதியான வானிலையை தருகிறது. புயலுக்கு முன்ன அமைதின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஃபுல் ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னா அந்த இடம் அமைதியா இருக்கும். அப்போ அந்த சம அழுத்த கோடு சம அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலைத்தான் காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மீண்டும் பார்த்துக்கிறோம். அதிக அழுத்த மண்டலம் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது, வானிலையை தருகிறது. ஆனா குறைந்த காற்றழுத்த மண்டலம் எங்க பார்த்தாலும் இருந்து காற்றுகளை உள்ளிழுக்கிறது. இப்ப அமைதி அதிகமா காற்றழுத்த மண்டலம் என்ன பண்ணும்? அப்போதைக்கு அமைதியா இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வீக்கான பகுதியை நோக்கி வீசும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, மனிதர்கள் சிறிய அளவு காற்றழுத்த வேறுபாடால பாதிக்கப்படுவதில்லை. பெரிய அளவில் ஏற்படும் போது புயல் காற்று உருவாகுது. வளிமண்டல வெப்பநிலை, காற்றின் சுழற்சி, பூமியின் தன் சுழற்சி, நீராவி, வளிமண்டல புயல்கள், இது எல்லாம் தான் இதுக்கு காரணங்கிறத புரிஞ்சுக்கிறோம். காற்றழுத்தத்தை அளவிடுவதற்கு காற்றழுத்த மானின்னு ஒன்று பயன்படுறோம். அனிராய்டு காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி. அதனுடைய வேறுபாட்டை பதிவு செய்யறதுக்கு காற்றழுத்த பதிவுத்தாள். காற்றின் அழுத்தத்தை அளவிடுவதற்கு காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி. அதனுடைய அழுத்த வேறுபாடு, ஒரு இடத்துல அந்த காற்றினுடைய அழுத்த வேறுபாட்டை பதிவு செய்யறதுக்கு பதிவுத்தாள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு உங்களுக்கு தெரியுமா மாதிரி ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட்ல போகும்போது ஏன் காது அடைச்சிக்குது அப்படின்னா, வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும். அப்ப காது என்ன பண்ணும்? ரெண்டையும் சமப்படுத்தும். அப்ப காற்று அடைச்சிக்கும். இது உயர ஏறும் போதும் நடக்கும், இறங்கும் போதும் நடக்கும். பொதுவா விமானத்துக்குள்ள செயற்கையாக காற்று அழுத்தத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் சுவாசிப்பதற்காக. ஈரப்பதம், ஈரநிலை மானி, அதை அளவிடுவது. இதுல பூரித நிலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல காற்றின் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம்னு அழைக்கிறாங்க. இது நமக்கு தெரியும். குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம். நீராவி வளிமண்டலத்துல 0 to 5% வரலையும் இது இருக்கும். ஈரப்பதம் வளிமண்டலத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. ஈரப்பதத்தின் அளவு வெப்பநிலையின் அளவை பொறுத்து தான் அமையுது. அப்போ நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல செல்ல ஈரப்பதம் குறைகிறது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை விட பல்வேறு முறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பிட்ட ஈரப்பதம், ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றழுத்த நீராவியினுடைய எடை, காற்றில் உள்ள நீராவியின் எடை ஈரப்பதம். பொதுவாக கிராம் நீராவி கிலோகிராம் காற்று அப்படின்னு குறிச்சு காட்டுறாங்க. முழுமையான ஈரப்பதம், அப்போ ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றுல நீராவியின் எடைக்கு, அதுல உள்ள முழுமையான நீராவியின் எடைக்கு முழுமையான ஈரப்பதம்னு பேர். இது ஒரு கனமீட்டர் காற்றுல எவ்வளவு கிராம் நீராவி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ஒப்பு ஈரப்பதம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில குறிப்பிட்ட கன அளவுல காற்றுல எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அதுக்கும், அதே சூழ்நிலையில இப்போ எவ்வளவு இருக்கோ அந்த விகிதத்துக்கும் உள்ளதுதான் ஒப்பு ஈரப்பதம். ஒரு குறிப்பிட்ட நிலையில, வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த அளவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய நீராவிக்கும் உள்ள விகிதம் ஒப்பு ஈரப்பதம் குறிப்பெடுத்துக்கிறோம். ஒப்பிடுற ஈரப்பதம் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். வெப்ப காற்று குளிர்காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும். காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 100% அடையும் போது காற்று பூரித நிலையை அடையும். இந்த வரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 100% அடையும் போது காற்று பூரித நிலையை அடையும். அதாவது ஒரு காற்றுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கலாம், இப்போ எவ்வளவு இருக்கு. இப்ப 90% இருந்ததுன்னா அங்க பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கும். அது 100% ஆயிடுச்சுன்னா பூரித நிலை அடையும். பூரித நிலைன்னா என்ன? பூரித நிலைன்னா வெப்பநிலை பனிப்புள்ளி நிலைக்கு போயிடும் அந்த இடத்துல. அப்போ அந்த நீராவி மேலையும் குளிரடையும், அந்த நீர் சுருங்கும்.
மேகங்கள் அந்த நீர் சுருங்கி ஒவ்வொரு நீர்த்துளிகளா சேர்ந்து மழை வரும். இந்த ஒப்பு ஈரப்பதம் மனிதனுடைய உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. இதை நம்ம பார்த்துக்கிறோம். பூரித நிலை தான் மழைக்கு காரணம். இங்க இதுல யாராவது ட்ரெக்கிங் போயிருந்தீங்கன்னா, நம்ம பகுதியில் இதை எங்க பார்க்கலாம்னா, நான் பார்த்துருக்கேன் வெள்ளையங்கிரியில. நீங்க மேகத்தை கிராஸ் பண்ணி மேலே ஏறிவீங்க. மழை ஒரு மேகத்துல எப்படி மழை உருவாகுதுங்கிறத நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். வெள்ளையங்கிரி மலையில மேல உச்சியில போகும்போது நம்ம கண்ணு முன்னாடி அந்த நீராவியிலிருந்து சின்ன சின்ன துளிகளாக மழை துளி உருவாகும். அது மெல்ல சேர்ந்து பெரிய துளிகளா மாறும். இதை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். இங்க ட்ரெக்கிங் போறவங்க அநேகமாக அந்த சூழ்நிலை இருந்ததுன்னா மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க போற நேரத்துல எதிர்பாராத ஒரு மழை வந்ததுன்னா அதை நீங்க பார்க்கலாம். ஆனா அது ஒரு அங்க வெள்ளையங்கிரிலையும் சதுரகிரிலையும் அது ரொம்ப ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த கிளைமேட் இருக்குன்னு தெரிஞ்சா அங்க எல்லாம் யாரும் போகாதீங்க. சட்டன அங்க கிளைமேட் மாறிடும், வெதர் மாறிடும். அடுத்தது ஈரப்பதத்தை அளத்தல். ஈரப்பதத்தை அளக்கிறதுக்கு ஹைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை மட்டும் இதில் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒன்றும் விஷயம் இல்லை. காற்றின் அழுத்தம் குறைவதனால சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிருது. இதனால தான் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு போகிறோம். எங்க மலைக்கு ஏறுறவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு போகிறாங்க. அதே போல் நீங்கள் ரொம்ப உயரத்துக்கு, அதாவது சில உயரமான மலைகளில் திடீர்னு ஏறும்போது அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு டயர்னஸ் வந்துடும். லங்ஸு அதனுடைய சக்திக்கு மீறி இயங்கும் போது அவங்களுக்கு மூச்சு திணறிடும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சில நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம், செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த மலை ஏறும்போது இத்தனை பேர் இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு காரணம் அதுதான். விமானத்தில் செயற்கையான அழுத்தம் உருவாக்கி பயணிகளை வசதியாக சுவாசிக்கும்படி செய்வாங்க. நம்ம பார்த்துருக்கோம். சம்டைம் சினிமாவில் எமர்ஜென்சி பீரியட்ல எல்லாம் அந்த அவங்க மேலே இருந்து ஒரு டியூப் டக்குன்னு ரிலீஸ் ஆகும். அவங்க எடுத்து அந்த மாஸ்க் மாட்டிப்பாங்க. அது எமர்ஜென்சி பீரியடில். நார்மலான பீரியட்லேயே ஃப்ளைட்டுக்குள்ள செயற்கையான ஒரு அழுத்தத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த ஃப்ளைட்டு மேலே பறக்கும்போது இந்த கதவை திறக்கிற இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வெளியில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போது வாசலில் நின்று ஒருத்தர் திறந்தாருன்னா என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வெளியில் இவர் அடித்து தள்ளிட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் காற்று கிடைமட்டமாக நகரக்கூடிய வாயுவுக்கு காற்றுன்னு பேர். நகரும் வாயுவுக்கு காற்றோட்டம்னு பேர். நம்ம வீசுனா விண்டுன்னு இங்கிலீஷ் கிளாஸில் சொன்னோம். ஏருக்கும் விண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே காற்று தான். அப்போது வீசினா விண்டு, நகரக்கூடிய காற்று வாயுவுக்கு தான் காற்று. இதை நம்ம புரிச்சுக்கிறோம். செங்குத்தாக நகரும் வாயுவுக்கு கீழே இருந்து மேலே செங்குத்தா போகுதுன்னா அது காற்றோட்டம். வீசுது, கிடைமட்டமாக நகருதுன்னா அது காற்று. காற்று எப்பயுமே உயர் அழுத்த பகுதிகளிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எந்த திசையிலிருந்து வீசுதோ அந்த திசையில் அழைக்கிறோம். எந்த திசையிலிருந்து வீசுகிறதோ அந்த பேரில் அழைக்கும். வடகிழக்கு திசையிலிருந்து வீசுனா அது வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு திசையிலிருந்து வீசுனா அது தென்மேற்கு பருவக்காற்று. இதை நம்ம நாம வச்சுப்போம். காற்றின் அமைப்பு 3 பெரும் வகைகள்: கடல் காற்று, கோல் காற்று, நிரந்தர காற்று. இது இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த காற்று, நிரந்தரமாக இருக்கக்கூடிய பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக நிரந்தரமாக அந்த காற்று இருக்குங்கிறத நாம இருக்கோம். பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பருவக்காற்று, ஒவ்வொரு பருவ காலத்திலேயும் வீசக்கூடிய காற்று. தலக்காற்று அல்லது பிரதேச காற்று, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஆடி காற்று இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் பிரதேச காற்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல் பலாஹி அப்படிங்கிற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிகள் தெரிந்து சேகரித்து காலநிலை விவரங்களை வெளியிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கோல் காற்று ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசக்கூடிய காற்று நிலையான காற்று அப்படின்னு பேர். வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று, பருவகால காற்று அப்படின்னு இதை, அதாவது பருவகால காற்று அப்படிங்கிறது பருவத்திற்கு பருவம் திசையை மாற்றி வீசும்.
ஆனால் வியாபார காற்றோ மேலை காற்றோ துருவ காற்றோ நிலையான காற்றாக இருக்கும், ஒரே திசையில தான் வீசும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பருவக்காற்று வந்து பருவத்துக்கு ஏற்ற மாதிரி கோடை காலத்தில் வந்து கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசும், குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும். ஏன்னா அந்த வெப்பநிலையை சமப்படுத்துவதற்காக. தலக்காற்று அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் குறுகிய காலத்தில் வீசும், ஒரு சின்ன பகுதியில் வீசும். கடல் காற்று, நிலக்காற்று அப்படிங்கிற மாதிரி. பிரேசிலில் காற்றினுடைய வேகம் ரொம்ப குறைவாக இருக்கு. அதே போல காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியாவிலையும் குறைந்த காற்று தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பியாஃபோர்டு அளவை அப்படிங்கிற கருவி தான் காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுது. உலகம் முழுவதும் இந்த கருவி தான் பயன்படுத்துகிறாங்க. 1805 ராயல் கப்பற்படை பிரான்சிஸ் பியாஃபோர்டு அப்படிங்கிறவரை இதை உருவாக்குனாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது யாரால? HMS பீகால் அப்படிங்கிறவரால் பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்க்குறோம். காற்று திசை காட்டி, காற்று மானி, அனிமாமீட்டர், இதை நம்ம காற்றின் வேகத்தை அளக்க அனிமாமீட்டர். விண்ட்ரோஸ் அப்படிங்கிறது காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நிலவரப்படத்தில் குறிக்கக்கூடிய ஒரு வரைபடம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். கொஞ்சம் வேகமாக தான் நான் போக்கிட்டேன். விண்ட்ரோஸ், விண்ட் அப்படின்னாலே வீசுகிற காற்றுன்னு அர்த்தம், அதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். விண்ட்ரோஸ் அப்படிங்கிறது காற்றின் திசை, வீசும் காலம், இதை ஒரு நிலவரைபடத்தில் ஒரு மேப்பில் குறிக்கிற ஒரு வரைபடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மீட்ரோகிராஃப், ட்ரிபிள் ரிஜிஸ்டர், இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வானிலை கூறுகளையும் வரைகோட்டு படத்தின் மூலமாக பதிவு செய்யக்கூடியது. இதுதான் காற்று திசை காட்டி. நம்ம நிறைய இடத்துல இதை பார்த்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், துறைமுகங்கள், இதில் எல்லாம் இது இருக்கும். மீள்பார்வை, முக்கிய கருத்துக்கள் இதில் உள்ளதை பார்த்துடலாம். வானிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய நிலை. காலநிலைங்கிறது ஒரு இடம் அல்லது ஒரு பகுதியில் சராசரியாக குறிப்பிடுவது. 35 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கே என்ன நடந்தது அதனுடைய சராசரி. வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்று, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று, இது எல்லாம் வானிலை மற்றும் காலநிலை இதனுடைய கூறுகள். இது ரெண்டுக்குமே இதுக்கு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இவை அனைத்துமே. வெப்பநிலைங்கிறது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவு. வெப்பநிலைங்கிறது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவு. இதை நம்ம குறிப்பாகவும் எடுத்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். பூமியின் மேற்பரப்புல குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றினுடைய எடை தான் வளிமண்டலத்தினுடைய அழுத்தம் அல்லது காற்றழுத்தம். கிடைமட்டமாக நகரும் வாயுக்கு காற்று என்று பெயர். வெப்ப கடத்துதல், இரண்டு பொருள்களுக்கு இடையே நிகழும் வெப்ப பரிமாற்றம். ஆவி சுருங்குதல், நீராவி வந்து நீராக மாறக்கூடிய செயல்முறைக்கு திரவமாதல் அல்லது நீர் சுருக்கம். இது எப்ப நடக்கும்னா பூரித நிலை, அதாவது பூரித நிலையை அடையும் போது இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர் சுழற்சி, காற்று சுழற்சி வந்து ரொம்ப அதிகரித்து ஒரு மலைப்பகுதி தடுப்புகள் மீது போகும்போது அது சுழற்காற்றை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஈரப்பதம், காற்றில் உள்ள நீராவியின் அளவு. சூரிய கதிர்வீசல், உள்வரக்கூடிய சூரிய கதிர்வீச்சினுடைய அளவு. இன்சலேஷன், கதிர்வீசல், ஒரு பொருளிலிருந்து மற்ற பொருளுக்கு எந்த ஊடகமும் இன்றி நிகழும் வெப்ப பரிமாற்றம், இதுதான் கதிர்வீசல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த கேள்வியெல்லாம் இப்போ உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிடும்னு நம்புகிறோம். முடிஞ்சதுன்னா நைட்டு வந்து நான் அந்த மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துட்றேன். முக்கியமான பாடம் நீரியல் சுழற்சி. சார் நீங்கள் தான் எல்லாத்தையும் முக்கியம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இல்லை, அந்த பாடத்தை விட இது கொஞ்சம் முக்கியம். பூமியில் வந்து இந்த மேப்பை பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான மேப்பு. பூமியினுடைய மேற்பரப்பு 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. 71% பூமியினுடைய மேற்பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள நீரின் அளவு 326 மில்லியன் கனமைல்கள். நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு. 326 மில்லியன் கன மைல்கள் கியூபிக். இவ்வளவு பெரிய கன அளவு நீரை பார்க்கறது கஷ்டம். இது எல்லாமே பெரும்பகுதி உயர்ப்பு நீராக தான் இருக்கு. கடல்லையும் பெருங்கடல்களையும் காணப்படுது. அடுத்து இந்த மேப்பை பாருங்க. 97.2% உவர் நீர் கடல்ல தான் இருக்கு. நன்னீர் வெறும் 2.8% தான். நன்னீர்ங்கிறது வெறும் 2.8%. இந்த நன்னீர்ல அந்த 2.8% 100% ஆக்குறாங்க. இந்த நன்னீர்ல 2.8%, அதுலயும் 68.70% எங்க இருக்குன்னா பனியாறு, பனிமலைகள்ல ஸ்டோர் ஆயிருக்கு.
நிலத்தடி நீர்ல 30.1% அடியில இருக்கு. அப்போ 0.9% தான் மேல இருக்கு. மேற்பரப்புல இருக்கக்கூடிய நன்னீர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மேற்பரப்பு நீர்ல ஏரிகள்ல 87% இருக்கு, சதுப்பு நிலத்துல 11% இருக்கு, ஆறுகள்ல 2% இருக்கு. இப்ப நம்ம இருக்கிற ஆறுகள் எத்தனை ஆறுகள் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நினைப்போம். ஆனா அதுவே இருக்கக்கூடிய 2.8% நன்னீர்ல அந்த 2.8%த்துல 0.9% தான் மேற்பரப்பு நீர், 0.3% தான் மேற்பரப்பு நீர். இந்த 0.3%த்துல 2% தான் இந்த ஆறுகள் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். ஸோ இதை நம்ம எந்த கால்குலேஷன்ல போட்டாலும் நம்ம கொஞ்சம் தலையை சுத்தம். அதெல்லாம் நம்ம கால்குலேஷன்லாம் போட்டு இந்த நேரத்தில் குழம்பிக்க வேண்டாம். இதை ஜஸ்ட் இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். 2% ஆறுகளில் இருக்கு. அதாவது மேற்பரப்பு நீர்ல 2% ஆறுகளில் இருக்கு. 2.8% மட்டுமே இருக்கக்கூடிய நன்னீர்ல 0.3% தான் மேற்பரப்பு நீர். அதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கியூபிக் மைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கடல்ல இருக்கக்கூடியது, பனிமலையில இருக்கக்கூடியது, நிலத்தடி நீர், மண்ணின் ஈரப்பதம், ஏரிகள்ல இருக்கக்கூடியது, காற்றுல இருக்கக்கூடியது, சதுப்பு நிலத்துல இருக்கக்கூடியது, ஆறுல இருக்கக்கூடியது. அடுத்தது உயிரியல் நீர். ஓகே, மழைப்பொழிவு, புவியினுடைய மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர், இந்த விஷயங்கள் தான் நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்றோம். நீரியல் சுழற்சி அப்படின்னா புவியின் மேற்பரப்புல இருக்கக்கூடிய தண்ணீர், அதனுடைய தன்மை, அதனுடைய பரவல், அதனுடைய இயக்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா நம்ம சொல்ற விஷயம்தான் நீரியல் சுழற்சி அல்லது நீர் சுழற்சி. பூமியில நீர் ஒரே சீரா இருப்பதில்லை. சில இடத்துல அதிகமா இருக்கும், சில இடத்துல குறைவா இருக்கும். இந்த நீரியல் சுழற்சிங்கிறது சூரியன் காரணமாக, அதனுடைய உந்துதல் காரணமாக நடக்கக்கூடியது. சூரிய வெப்பத்தின் காரணமாக கடல்ல இருந்து நீர் ஆவியாகுது, வளிமண்டலத்துக்கு போகுது, வளிமண்டலத்திலிருந்து மழையாகி நிலத்திற்கு வருது, நிலத்திலிருந்து நிலத்திலிருந்து நீராக கடலுக்கு போகுது. அதுக்கு இடையில சில விஷயங்கள் இருக்கு. இதுதான் நீர் சுழற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது நீர் பரவல் இடம் காலத்திற்கு ஏற்ப மாறுபடும். ஆவியாதல்ங்கிறது மேற்பரப்பில் காணப்படும் நீரின் மூலமாகவும் தாவரங்களில் இருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாகவும் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீர் ஆவியாதல்ங்கிறது வளிமண்டலத்தின் உயரமான பகுதிகளுக்கு செல்லும் போது திரவமாக சுருங்குதலின் மூலம் மேகமாக மாறுகிறது. பூரித நிலையை அடையும் போதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது அந்த ஒப்பு ஈரப்பதம் அது 100% மாறும்போது பூரித நிலையை அடையும். அப்படி பூரித நிலையை அடையும் போது அது திரவமாக சுருங்கும். நீர் சுருக்கம் அப்படின்னு பேரு. அது மேகங்களா மாறுது. மேகங்கள் நீராக மாறுது. இப்போ இந்த நீர் திவலைகள் உருவாகும் போது மேகம் உடைதல் நம்ம இப்ப சமீபத்தில் பார்த்தோம். ஒரே நேரத்தில் பல அடுக்கு மேகங்கள் இருக்கும்போது மேல உள்ள மேகத்தினுடைய நிலை பூரித நிலை அடையும் போது அது வரிசையா எல்லா அதனுடைய அடுத்தடுத்த நிலைகள்ல இருக்கக்கூடிய மேகங்கள்ல அதனுடைய மேகங்களுடைய அடர்த்தியினால ஒரே நேரத்துல மழை கொட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பூமியில மழை பெய்யும் போது அந்த நீர் என்ன பண்ணும், பூமியின் மீது வழிந்து ஓடும். ஒரு மழை பெய்யுது அப்படின்னா மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி வரும். அதாவது கடல் மட்டம் தான் இருக்கிறதுலே ஆவரேஜ். அப்போ எல்லா பகுதியுமே கடல் மட்டத்துக்கு மேலதான் இருக்குங்கிறத பார்க்கிறோம். சமீபத்தில் நம்ம நெதர்லாந்துன்னு நினைக்கிறேன் பிரதமர் போயிருந்தாங்க. அது மட்டும்தான் அணையை கட்டி அவங்க கடலுக்கு மட்டத்துக்கு கீழே இருக்காங்க. மற்ற இடம் எல்லாமே கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் எல்லா நாடுகளுமே. அப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா அது இயல்பாகவே எங்க போகும், தண்ணி எங்க போகும், தன்னுடைய கீழ்ப்பகுதியை நோக்கி ஓடும், பள்ளத்தினை நோக்கி போகும். அப்போ எல்லாருமே கடல் மட்டத்துக்கு மேல இருக்கும்போது கடல் நோக்கி தான் வழியாரும். இந்த வழிந்தோடல், இந்த வழிஞ்சி வர்றது, ஓடுறது, ஆறு அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் வழிந்தோடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வழிந்தோடல் நடக்கும்போது மண்ணுக்குள்ள தண்ணி ஊடுருவும். இதுதான் நிலத்தடி நீர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம்.
நீரியல் சுழற்சிங்கிறது இயற்கையாக தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது. இது 3 நிலையில நடக்குது. ஆவி ஈர்ப்பு, மேல்மட்ட மேற்பரப்பு நீரிலிருந்து வெப்பத்தின் காரணமாக ஆவி ஈர்ப்பு. அப்போ இது என்ன ஆகுது? காற்று நிலையில இருக்கு. அடுத்தது மழை பொழிவு. காற்று நிலையில இருக்கக்கூடிய நீராவி மேல போய் மழையாக பொழியுது. கடைசியா அது பூமிக்கு வரும்போது தான் அது நீர். அப்படி நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இது தெரியும். நீரியல் சுழற்சி அப்படிங்கிறது சிம்பிள் தான், ஆனா அதுல நிறைய விஷயம் இருக்கு. நீர் ஆவியாகுது. முதல் ஃபர்ஸ்ட் நீர் ஆவியாகுது, அதுக்கு அடுத்தது திரவமாக சுருங்குது, நீர் உட்கசிந்து வெளியிடுதல். அந்த தாவரங்கள் வெளியிடும் இல்லையா நீராவி, அது இந்த நீர் வெப்பத்தின் காரணமாக ஆவியாதல், நீர் உட்கசிந்து வெளியிடுதல் தாவரங்களின் மூலமாக. இது மேல போய் திரவமாக சுருங்குது, மழையா பொழியுது, பனி உருகுதல், நீர் வழிந்தோடல். இப்படி வழிந்தோடும் போது நீர், இந்த அம்புக்குரிய பாருங்க, அது வந்து கடலை நோக்கி போடல, மண்ணுக்குள்ள ஊடுருவுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதான் நிலத்தடி நீர். நீரியல் சுழற்சியினுடைய 6 கூறுகள். ஆவி ஈர்ப்பு, எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், ஆவி ஈர்ப்பு, ஆவியா மாறுறது. அடுத்தது கண்டென்சேஷன், நீர் திரவமாக சுருங்குதல், நீர் சுருக்கம். அடுத்தது அப்படி சுருங்கும் போது அது மழையா பொழியுது, பிரசிபிடேஷன். அடுத்தது நீர் ஊடுருதல், இன்ஃபில்ட்ரேஷன். என்ன, மழை பொழியுது, மழை பொழிஞ்சும் போது அந்த நீர் மண்ணுக்குள்ள ஊடுருவுது அப்படிங்கிறத பார்க்குறோம். உட்கசிதல், அந்த மண்ணுக்குள்ள ஓடுனது அப்படியே உள்ளேயே அந்த கசிஞ்சு, மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீர் மேல இருந்து உள்ள போயிருக்கும். டூர் போகும்போது பார்க்கலாம், எங்கேயாவது சில இடங்கள்ல வந்து அந்த சுனைகள் அப்படின்னு சொல்லுவோம், சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும். இதையும் நீங்க வந்து இந்த மலை பிரதேசங்களுக்கு போகும்போது பார்த்துருக்கலாம். ஆப்வியஸ்லி நான் இதுல 2 வெள்ளையங்கிரி மலையில நான் பார்த்துருக்கேன். 2 இடத்துல தண்ணி இருக்கும், அங்கதான் தண்ணி நம்ம குடிப்போம். இது எல்லா மலைப்பகுதிகளையும், கொஞ்சம் உயரமான மலைப்பகுதிகளில் இது இருக்கும். நீங்க மூணாறு போனீங்கனாலும் அங்க சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல தண்ணி கொஞ்சோண்டு சொட்டிக்கிட்டு இருக்கும். இது ஊடுருவிய நீர் உட்கசிதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உட்கசிந்த நீர் என்ன பண்ணும்? வழிந்தோடும், ரன் ஆஃப். அப்போ 6 முக்கிய கூறுகள் நீரியல் சுழற்சியில. ஆவி ஈர்ப்பு, எவாப்ரேஷன், நீங்க டிரான்ஸ்பிரேஷன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஆவி ஈர்ப்பு, ஆவியாக மாறுது, மேல போனது திரவமாக சுருங்குது, திரவமாக சுருங்குனதுக்கு அப்புறம் மழையாக பொழியுது, அதுக்கப்புறம் அது நீர் ஊடுருவல், மண்ணுக்குள்ள இறங்குது. மலைப்பகுதிகளில் மண்ணுக்குள்ள இறங்கி அங்க இருந்து ஃபில்டர் ஆகி கசியுது, அடுத்தது வழிந்தோடுது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆவி ஈர்ப்புங்கிறது புவியினுடைய மேற்பரப்பு நீர்நிலைகள்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாக நிகழக்கூடிய மொத்த நீர் இழப்பு, பூமியினுடைய மொத்த நீர் இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல் மட்டத்துக்கு தாவரங்கள்ல இருந்து மேல போற தண்ணீர், விளை நில பகுதிகளில் இருந்து ஆவியாதல் நடக்கும். நீர் உட்கசிந்து, அதாவது ஒரு வயல் இருக்கு, அதுல எவ்வளவு நீர் உட்கசிந்து வெளியேறுது அப்படிங்கிறதால நம்ம கணக்கே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. நீர் ஆவியாதல், எவாபரேஷன். நீர் திரவ நிலையிலிருந்து வாயுநிலைக்கு மாறுவதற்கு ஆவியாதல் 100 டிகிரி செல்சியஸ் வேணும். ஆனா உண்மையிலேயே நீர் 0 டிகிரி வெப்பநிலையிலேயே ஆவியாகும். ஏன்னா 100 டிகிரி தான் வெப்பம் ஆவியாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு தெரியும், நான் வெந்நீர் தான் வச்சிருக்கேன் அல்லது டீ போடுறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே அது வந்து குறையும், அப்போ ஆவியாகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு ஒரு 100 டிகிரி அப்படிங்கிற நம்ம அளவீடு வச்சிருக்கோம். நான் தெர்மாமீட்டர்லாம் வச்சு செக் பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பவுலில் தண்ணியை எடுத்து வாசலில் வச்சுக்கிறீங்க, வெயில் படாத இடத்துல வச்சிங்கன்னா கூட அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 0 டிகிரிலையும் அது ஆவியாக தொடங்கும், மெல்ல அதனுடைய வீதம் குறைவாக இருக்கும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆவியாதல் விகிதத்தை பார்க்கக்கூடிய முக்கிய காரணி, பாதிக்கக்கூடிய முக்கிய காரணி வெப்பநிலை. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். வெப்பம் மற்றும் ஆவியாதலுக்கு இடையே நேர்மறை தொடர்பு. நேர்மறை தொடர்புனா என்ன? வெப்பம் அதிகரிச்சா ஆவியாதல் அதிகரிக்கும், வெப்பம் குறைந்தா ஆவியாதல் குறையும். இதுதான் நேர்மறை தொடர்பு.
அப்ப குளிர் அதிகரிச்சா ஆவியாதல் குறையும், குளிர் குறைஞ்சா ஆவியாதல் அதிகரிக்கும். இது எதிர்மறை தொடர்பு. அப்போ ஒன்னு அதிகரிக்கும் போது சேமா இன்னொன்னு அதிகரிக்குதுன்னா அதை நேர்மறை தொடர்பு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புவியியல் மேற்பரப்பில் உள்ள பரந்த நீர்ப்பரப்பு, காற்று, வளிமண்டல ஈரப்பதம் இது எல்லாமே ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கின்றன. இப்போ காற்று அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆவியாதலின் விகிதம் குறைவாக இருக்கும். வளிமண்டலத்துல ஈரம் அதிகமா இருக்கு, ஈரப்பதம் அதிகமா இருக்கு, ஆவியாதல் குறைவாக இருக்கும். தண்ணீர் அதிக அளவுல இருக்கு, அப்போ ஆவியாதல் அதிகரிக்கும். காற்று வெப்ப காற்று நிறைய வீசுது, ஆவியாதல் அதிகரிக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். காற்று ஆவியாதலை அதிகரிக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல பேராழிகள், கடல்கள், ஏரிகள் இதுல இருந்து 90% ஈரப்பதம் ஆவியாதல் மூலமாக வளிமண்டலத்துக்கு போகுது. மீதம் உள்ளதுதான் தாவரங்கள் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் இதன் மூலமாக போகுதுங்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு நீர் ஆவியாகிறதோ அதே அளவுக்கு மழையாக மீண்டும் கிடைத்து விடுகிறது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். எந்த அளவுக்கு ஆவியாகி மேலே போகுதோ அதே அளவுக்கு மழை திருப்பி வந்துடுது. அதனாலதான் காற்றின் ஈரப்பதமும் நிலையா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆவியாகிறதெல்லாம் அங்கேயே இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஈரப்பதத்தினுடைய அளவு அதிகரிக்கும், அப்போ குளிர் அதிகமாகும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆவியாதல் கடல் பகுதிகளில், பெருங்கடல் பேராழிகளில் ஆவியாதல் அதிகமாக இருக்கும், ஆனால் அங்கே மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். நிலப்பரப்புல ஆவியாதல் குறைவாக இருக்கும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். காற்று அதிகமாக உள்ள காலங்களில் விட காற்று குறைவாக உள்ள காலங்களில் ஆவியாதல் விகிதம் குறைவாக உள்ளது. காற்று அதிகமாக இருந்தால் ஆவியாதல் அதிகமாக இருக்கும். காற்று அதிக காற்று உள்ள காலங்களில் வறண்ட காற்று நீராவியை வெளியேற்றி கூடுதல் ஆவியாதலுக்கு வழிவகுக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வெப்ப காற்று, அதான் வறண்ட காற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவியாதல் விகிதம் அதிகரிக்கிறதுக்கு காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது அதிகரிக்கும், வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும், ஈரப்பதம் குறையும் போது, பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் போது. இப்போ எங்க பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாசம்லாம் இருக்க முடியாது. காரணம், நீர்நிலைகள் கம்மியாயிடும், வயல்லாம் சுத்தமா ட்ரை ஆகிருக்கும். ஆனா அதே நேரம் ஒரு மழைக்காலம் வந்துட்டுனா டெல்டா ஃபுல்லா ஒவ்வொரு வயல்லையும் தண்ணியை கட்டிடுவாங்க. அப்போ அந்த வானிலையே மாறிடும், ஃபுல்லா சில்னஸ் ஆயிடும். காரணம், அப்போ வெப்பம் மாறல, அதே வெப்பம்தான். ஆனா இந்த ஆவியாதல் இயல்பா வயல்வெளிகள்ல இருந்தும் ஆவியாதல் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நீர் உட்கசிந்து வெளியேறுதல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். உட்கசிந்து வெளியேறுதல் அப்படின்னா என்னன்னா, தாவரங்கள்ல உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு செயல்தான் நீர் உட்கசிந்து வெளியேறுதல். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீர் உட்கசிந்து வெளியிடுதல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். தாவரங்கள்ல உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போறது, தாவரங்களால நீர் உறிஞ்சப்படுது, அந்த நீர் உட்கசிந்து வெளியிடுதலால வெளியேறுது. இப்போ ஒரு செடி எவ்வளவு தண்ணி இழுக்குது, நம்ம எவ்வளவு ஒரு தொட்டியில உள்ள செடிக்கே எவ்வளவு தண்ணி ஊத்துறோம். அப்ப அந்த செடியை நீங்க தொட்டியை மூடிட்டீங்க, சுத்தமா மேல ஒரு அட்டை போட்டு மூடிட்டீங்க, டெய்லி தண்ணி ஊத்துறீங்க, அந்த தண்ணி எப்படி போகும்? இலை வழியா தான் போகும். அப்போ இதுதான் அந்த உட்கசிந்து வெளியிடுதல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெப்பநிலை, காற்று, ஈரப்பதம் இதெல்லாம் நீர் உட்கசிந்து வெளியாகும் விதத்தை நிர்ணயிக்கின்றன. மண்ணின் ஈரப்பதம், மண் வளத்தின் மூலம் தாவரங்களின் வேர்களுக்கு நீர் போகுது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். தாவரங்களுடைய இயற்கைத்தன்மை, இலைகள் அதனுடைய நீர் உட்கசிந்து வெளியிடுதலை தீர்மானிக்கின்றன. நமக்கு தெரியும், அந்த பாலைவனத்தில் உள்ளதெல்லாம் ரொம்ப கம்மியாக வெளியிடும், நம்ம நார்மலான இலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வெளியிடும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல விவசாயத்தில் பயிர்களின் தன்மை, பயிர்களின் பண்பு, அதனுடைய சூழல், அதனுடைய சாகுபடி முறைகள் நீர் கசிந்து வெளியேறும் செயலை தீர்மானிக்கின்றன. ஓகே, நீர் சுருங்குதல், கண்டன்சேஷன். நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு நீர் சுருங்குதல்னு பேரு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வளிமண்டலத்தில் வெப்பக்காற்று மேலே எழுது, குளிர்வடையுது, நீராவியை தக்க வைக்குது. அப்போ நீராவியை தக்க வைக்கிற திறனை இழந்துக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீராவி காற்றுல இருக்க முடியும். அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்? ஒரு நீராவி நீராக மாறும், நீராக சுருங்கும். நீராவி நீராக சுருங்கும், பூரித நிலையை அடையும். ஒப்பு ஈரப்பதம் 100% அடையும் போது காற்று எவ்வளவு நீராவியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ அதை தாண்டி அதுக்கு 100% ஆயிடுச்சுன்னா நீர் சுருங்கும். அப்போ மிகுதியான நீராவி நீர் சுருங்குறதுனால மேகத்துளிகளாக மாறும். இதுதான் மேகங்கள். நீராவி நீர் சுருங்குறதுனால மேகத்துளிகளா மாறுது. இந்த மேகத்துளிகள் இணைந்துதான் மழைப்பொழிவை உருவாக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
நீர் சுருங்குதல்ங்கிறது ஆவியாதலினுடைய எதிர்வினை செயல். வெப்பம் அதிகரிச்சா ஆவியாதல், வெப்பம் குறைஞ்சி அங்க நீராவி நீரா சுருங்கும். வெப்பம் அதிகரிச்சா நீர் நீராவி ஆகும், வெப்பம் குறைந்தா நீராவி நீராக சுருங்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்னொரு 10 நிமிஷம். நீர் சுருங்குதலின் வகைகள். இதுல பனி, உறைபனி, அடர் மூடுபனி, மூடுபனி, மேகங்கள், இத்தனை வகைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. கூடுதலா ஒரு 2-3 நம்ம 10ஆம் வகுப்புல பார்ப்போம். அதுல இதை நம்ம பார்த்துட்டதுனால அதுல ரொம்ப விஷயங்கள் இல்லை. அதுல நம்ம ஓவரால் நோட்ஸ் வச்சு தான் நம்ம இருக்க போறோம். பனித்துளி, டியூ அப்படின்னு சொல்லுவோம். இது நீர்த்துளிகள் மேற்பரப்புல குளிர்ந்த பொருள்களின் மீது பயன்படும் போது அது பனியா மாறுது. பொருள்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது பனி உருவாகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பொருள்களின் வெப்பநிலை ரொம்ப சில்லுன்னு இருக்கு, பனியினுடைய வெப்பநிலையை விட அது சில்லுன்னு இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுது? நீரா மாற முடியல, பனியாயிடுது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது உறைபனி. குளிர்ந்த பொருட்களின் மேற்பரப்புகள்ல நீராவி படிந்து பனிப்படிகங்கள் மாறுவதுதான் உறைபனி அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே குளிர்ந்து இருக்கு, அது மேல நீராவி படியுது, அது மெல்ல மெல்ல படிஞ்சு பனிப்படிகங்களா மாறுது, அது உறைபனி. இது பொருள்களின் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே போகும்போது நடக்குது, 0 டிகிரிக்கு கீழே போகும்போது நடக்குது உறைபனி. அடுத்தது அடர் மூடுபனி. காற்றில் இருக்கக்கூடிய நீர் சுருங்குதலால மிகவும் நுண்ணிய நீர்த்துளிகள், இது அடர் மூடுபனி. இது என்ன பண்ணும்னா நீர் சுருங்கிடும், நீர்த்துளிகளா உருவாகிடும். ஆனா இணைஞ்சி மழையா பொழியாது. ஏன்னா அது புவி மேற்பரப்புல இருந்து 1000 மீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரமுள்ள காற்றெடுக்கல தான் இது நிகழும். அப்போ மூடுபனியினுடைய உயரம் 10 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடர் மூடுபனியினுடைய உயரம் 10 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரம். அதனாலதான் அதுக்கு மேல விமான போக்குவரத்து போகும். அடுத்து மூடுபனி. காற்றின் தொங்கு நிலையில மிதக்கக்கூடிய நுண்ணிய நீர்த்துளிகளா மூடுபனி அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல நீர்த்துளிகளாக இருக்கும் நுண்ணிய நீர்த்துளிகள் அடர்ந்து காணப்படும், 1000 மீட்டர் அதற்கும் குறைவான உயரமுள்ள காற்றெடுக்கு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மேற்பரப்பிலிருந்து 1000 மீட்டர் அதற்கும் குறைவான உயரமுள்ள காற்றெடுக்குல இது நடக்கும். 10 கிலோமீட்டர் உயரம் வரலையும் இருக்கும். மூடுபனி அதுவும் நீர்த்துளிகள் தான். இது பார்வைக்கு தெரியாத வாயு நிலையிலிருந்து நீர்த்துளிகளாக மாற்றமடைந்து மூடுபனி அடர்பனியை விட குறைவாக இருக்கும். காற்றில் உள்ள நீராவி விரைவாக குளிரும், பார்வைக்கு தெரியாத வாயு நிலையிலிருந்து பார்வைக்கு புலனாகும் நீர்த்துளிகளாக மாற்றமடைகிறது. மூடுபனியானது அடர் மூடுபனியை விட குறைவாக இருக்கும். இங்க நம்ம பார்த்தது ஃபாக், அடர் மூடுபனி. இது மிஸ்ட், மூடுபனி. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேகங்கள் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய குறைந்த எடை கொண்ட நுண்ணிய நீர்த்துளிகள். இது பனிப்படிகங்களாக இருக்கும். இந்த நீர்த்துளிகளின் அளவு 2 மைக்ரான் முதல் 100 மைக்ரான் அளவு வரலையும் இருக்கும். 2 மைக்ரான்ல இருந்து 100 மைக்ரான். நீர் சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது. பூரித நிலையை அடைஞ்சிடும், அதுக்கப்புறம் அது இணைஞ்சுதான் மழையா பொழியும். வெப்பக்காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வச்சுக்கும். வெப்பநிலை குறையும் போது காற்று பூரித நிலை அடையும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 100 மைக்ரான் அளவுக்கு மேல போகும்போது நீர்த்துளியா மாறுதுங்கிறத பார்க்குறோம். அடுத்தது மழைப்பொழிவு. மழைப்பொழிவுங்கிறது மேகத்திலிருந்து பல வடிவங்கள்ல நீராக பூமியினுடைய மேற்பரப்பை வந்தடையக்கூடிய நிகழ்வு. என்ன மழைப்பொழிவு? மேகல்னு பல்வேறு வடிவங்கள், பனிப்படிகங்கள், மேகத்துளிகள், இது எல்லாம் ஒண்ணு கூடி பெருசாகி கனமாகிறதுனால அது மழையாக வீழ்கிறது. பனிப்படிகங்கள் மேல மிதந்துகிட்டு இருக்கும், மேகத்துளிகள், நுண்ணிய நீர்த்துளிகள் இதெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு கட்டத்துல ஒன்று கூடி பெரிதாகி அதனால மிதக்க முடியாம கீழே கனமாகி கீழே விழும். இதுதான் மழை. இப்போ கீழே விழும்போது சிறிய துளிகள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து பெரிய மலை துளிகளாக விழுது. நம்ம சாரல்னு சொல்றோம், ரொம்ப சின்னதா இருக்கும். கனமழைன்னு சொல்றோம், ரொம்ப பெரிய துளிகளாக இருக்கும், டம்மு டம்முன்னு விழுவும். அதுக்கெல்லாம் அளவு இருக்கு, அது அடுத்தடுத்த வகுப்புல பாக்குறோம். இந்த வகுப்புலயே நம்ம பார்த்துடுறோம். மழைப்பொழிவின் வடிவங்கள். இது ஒவ்வொரு இடத்திற்கும் காலநிலைக்கும் சார்ந்து மாறும்.
சில இடத்துல தூறலா இருக்கும், சில இடத்துல பனிப்பொழிவாக இருக்கும், சில இடத்துல பனிக்கட்டியாவே இருக்கும். கல்மழை, ஆலங்கட்டி மழை, பனி, இப்படி நம்ம பல வகையா பார்த்துக்கிறோம். இதுதான் மழைப்பொழிவின் வடிவங்கள். எல்லாமே ஒட்டுமொத்தமா மழைப்பொழிவு. அதுல பனி, கல்மழை, ஆலங்கட்டி மழை, இப்படி நம்ம சொல்றோம். அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா அது 0.5 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்கு. இது நீர்த்துளிகளுடைய வடிவத்தை பொறுத்தது தான் மழை. நீர்த்துளிகள் 0.5 மீட்டத்திற்கு அதிகமாக இருக்குன்னா அது மழை பொழிவு. 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அது மழை. இந்த மழையில 0.5க்கு கீழே இருந்தால் அது தூறல். 0.5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தால் அது தூறல். ஒரு மில்லிமீட்டருங்கிறது ஒரு சென்டிமீட்டர்ல 10ல் ஒரு பகுதி. அந்த ஒரு மில்லிமீட்டர்ல பாதி அளவுக்கு இருந்தால் அது மழை. அதை விட பெருசா இருந்தா மழை, அதை விட குறைவாக இருந்தா தூறல். இப்போ அடுத்த வாட்டி மழை பெய்யும் போது அதை நம்ம பிடிச்சி ஸ்கேலை வச்சு அளக்குறோம். ஓகே, அடுத்தது கல்மழை, ஸ்லீட். 5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேல உள்ள பனித்துளிகள் இதெல்லாம் கலந்து ஒரு பொழியும். இதான் கல்மழைன்னு சொல்றோம். வளிமண்டல வெப்பநிலை 0 டிகிரிக்கு குறைவாக இருக்கும்போது மழை தூவி விழும்போது அது உறை நிலைக்கு போயிடும். அப்போ அது என்ன பண்ணும்? பனிக்கட்டியா மாறுது. அப்ப பனிக்கட்டியும் நீர்த்துளிகளும் சேர்ந்து பூமியின் மீது விழுவது கல்மழை. வளிமண்டல வெப்பநிலை 0 டிகிரிக்கு கீழே போகும்போது பனிக்கட்டியும் நீர்த்துளிகளும் சேர்ந்து பொழிகிறது கல்மழை. ஞாபகம் வச்சுக்கிறோம். உறைபனி மழை, ஃப்ரீசிங் ரெயின். மலைத்துளிகள் புவிப்பரப்பிற்கு அருகாமையில குளிர்ந்த காற்று வழியாக விழும்போது அது உறையாது. பக்கத்துல வந்துருச்சு, அப்போ அது உறையாது. ஆனா புவிப்பரப்பை தொடும்போது அது உறைஞ்சிருது. இதுதான் உறைபனி. அப்ப மேலே இருந்து வழும்போது அது உறையாது, பூமியை தொடும்போது உறையுது. இது உறைபனி. இந்த துளியினுடைய விட்டத்தினுடைய அளவு 0.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புவிப்பரப்புக்கு அருகாமையில குளிர்ந்த காற்று வழியாக விழும்போது அது உறையாது, பூமியை தொடும்போது அங்க குளிர்ச்சியான சூழ்நிலை காரணமாக அது உறையுது. இதுதான் உறைபனி. இப்பதான் ஆலங்கட்டி மழை. இது 5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையான பனிக்கட்டிகளை கொண்டிருந்தால், நம்ம உறைபனி பார்த்துட்டோம், கல்மழை பார்த்துட்டோம். இந்த ஆலங்கட்டி மழைனா 5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையான பனிக்கட்டிகளை கொண்டிருந்தால் இது ஆலங்கட்டி மழை. இது கார்த்திரள் மேகங்களிலிருந்து உருவாகிறது. மேகத்தினுடைய குளிர்ந்த பகுதியிலிருந்து சிறிய பனிக்கட்டியாக ஆலங்கட்டி உருவாகுது. அது செங்குத்தா விழும்போது ஆலங்கட்டி மேலையும் கீழையும் ஆடிக்கிட்டு இருக்கு, செங்குத்து சலனம். அப்ப என்ன ஆகுது? ஒன்னோட ஒன்று சேர்ந்து கொஞ்சம் பெருசாகுது. அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். பனிப்பொழிவு, மேகத்தில் உள்ள வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி நேரடியாக பனிக்கட்டியா மாறுது. துகள் போன்ற பனியின் நுண் துகள்களை திரளாக கொண்டு பொழியுது. இது பொழிகிறது தான் பனிப்பொழிவு. துருவ பகுதிகளில், உயரமான பனிப்பகுதிகளில் நடக்கும். இந்த பார்த்துருக்காங்க. மழை அப்படின்னா என்ன? கல்மழை நம்ம பார்த்தோம். சின்ன சின்ன பனித்துளிகளும் நீர்த்துளிகளும் சேர்ந்து விழுவது கல்மழை. மழைங்கிறது நீர்த்துளிகள் மட்டும் விழுவது. உறைபனிங்கிறது மேல தண்ணியா பொழிஞ்சு இங்க கீழே படிந்து உறைவது உறைபனி. ஆலங்கட்டி மழை கொஞ்சம் பெருசா 0.5 மில்லிமீட்டருக்கு மேல அந்த குளிர்ந்த கார்த்திரள் மேகங்கள்ல இருந்து பொழியக்கூடிய பனித்துளிகள் அது அந்த செங்குத்து சலனத்தின் காரணமாக மேலையும் கீழையும் ஏறி கொஞ்சம் பெருசா மாறி விழுவது ஆலங்கட்டி மழை. பனிப்பொழிவு இது நம்ம பார்த்துட்டோம். 0.5 மில்லிமீட்டர் குறைவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நீர் ஊடுருவல். புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள்ள நீர் புகுவதற்கு நீர் ஊடுருவல் என்று பெயர். இதை சொன்னா நான் சொல்லும் போது நான் படிக்கிறேன். இது உங்களுக்கு புரியாது. ஆக்சுவலா இந்த டைம் தான் உங்களுக்கு தெரியணும். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மேற்பரப்புல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி மண்ணின் அடுக்கிற்குள்ள புகுது அப்படின்னா மழை அப்படியே உள்ள இறங்குது. அப்படிங்கிறது தான் நீர் ஊடுருவல். இந்த நீர் ஊடுருவல் மூலமாக மண் தற்காலிகமாக தண்ணீரை சேமிச்சு மண்ணில் உள்ள உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் கிடைக்க செய்யுது. மழை நீர் நிலத்திலிருந்து புவிக்கு அடியில இருக்கக்கூடிய பாறைகளின் அடுக்குக்கு போய் அடையுது.
அப்படி போகும்போது நீரூற்று மலையினுடைய தாழ்வான பகுதிகள் வழியாக புவியின் மேற்பரப்பை மீண்டும் வருது. அப்படி குறிப்பிட்ட அளவு நீர் வந்து நிலத்தடியில தங்குது. அதை வந்து நிலத்தடி நீர்னு சொல்றோம். இப்ப அந்த மேற்பரப்பை அடையிற நீரை நம்ம கவனம் வச்சுக்க வேண்டாம். இந்த தங்குறது நிலத்தடி நீர். நீர் ஊடுருவல், ஊடுருவலின் விகிதத்தை பொறுத்து விகிதத்தை வந்து எதை மாத்தோம்? மண்ணினுடைய இயற்பியல் தன்மை. நல்ல பெருமணலா இருக்கு, அப்ப தண்ணி அதிகமா இறங்கும். ரொம்ப சிறு மணலா இருக்கு, களிமண்ணா இருக்கு, அப்ப என்ன பண்ணும்? மண் இறங்க முடியாது. மண் இதை மழை நீர் பொழிஞ்சோடனே இந்த களிமண் என்ன ஆயிடும்? தண்ணியை பார்த்தோன்னா தண்ணியை இழுத்துக்கும். அதுவே முழுமையாக தண்ணியை ஈர்த்து வச்சுக்கிட்டுனா அதுக்கு கீழே அதால அனுப்ப முடியாது. பட் மணல் பகுதி அப்படின்னா அது வந்து நிறைய காற்றோட்டம் நிறைந்ததுதான். அந்த பெருமணல் பகுதிகள், வண்டல் மண், இதெல்லாமே வந்து காற்றோட்டம், காற்று துளைகள் அதில் அதிகமாக இருக்கும். அப்போ அதன் வழியாக அதிகமாக மழை நீர் ஊடுருவும் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, கலவை மண்ணில் தண்ணியை ஊற்றுனா என்ன, சீக்கிரமாக அடியில் போயிடும். களிமண்ணில் ஊற்றுனா அப்படியே மேலேயே இருக்கும், அவ்வளோதான் விஷயம். அதே போல் அடுத்தது மேற்பரப்பில் காணப்படக்கூடிய தாவரங்கள். தாவரங்கள் அதிகமாக இருந்தால் அங்கே அதிகமாக தண்ணீர் ஊடுருவும். காரணம், அவைகள் அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு வேர் ஓடுவதன் மூலயமாக நிறைய துளைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கும். இப்போ மண்ணுக்கு, ஒரு மரத்துக்கு பக்கத்தில் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா சரசரன்னு உள்ளே இறங்கும். ஆனால் ஒரு பிளைனான ஏரியாவில் ஊற்றுனீங்கன்னா அந்த அந்த தண்ணி அப்படியே நிற்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெப்பநிலை, மழைப்பொழிவின் அளவு, இது நமக்கு தெரியும். அதே போல் நீர் உட்கசிதல் மற்றும் நீர் ஊடுருவல் ஆகியன ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன. நீர் உட்கசிதல், நீர் ஊடுருவல், இதை ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நீர் உட்கசிதல். நீர் உட்கசிதல் ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்தோம், இதே மாதிரி. அது என்ன? தாவரங்கள் மூலயமாக நீர் உட்கசிந்து வெளியிடுதல். தாவரங்கள் மூலயமாக நீர் உட்கசிந்து வெளியிடுதல், இது நீர் உட்கசிதல். அது உட்கசிந்து வெளியிடுதல், இது உட்கசிதல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, இதை புரிஞ்சுக்கிறோம். நீர் உட்கசிதல் அப்படிங்கிறது மண்ணடுக்கு, பாறை அடுக்கு வழியாக ஊடுருவிய நீர். இந்த ஊடுருவல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, கீழே இறங்குது. அது என்ன பண்ணுது? கீழ் நோக்கி நிலத்திற்கு அடியில போகுது. அப்போ நீர் ஊடுருவதல் என்பது மேற்பரப்புல நடக்குது. உட்கசிதல் அதுக்கு கீழே நடக்குது. நீர் வேர்பகுதிக்கு ஊடுருவி போகுது. அங்கிருந்து உட்கசிவு, ஊடுருவிய நீர் மண்ணடுக்கு, பாறை இடுக்கு வழியா போய் நிலத்தடி நீரா உயருது. இதுதான் நீர் உட்கசிதல். செறிவூட்டப்பட்ட பகுதியிலிருந்து செறி ஊட்டப்படாத பகுதிக்கு செல்லக்கூடிய நீரோட்டம், இதுதான் உட்கசிதல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மண்ணுக்கு கீழே நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நீர் வழிந்தோடல். இந்த நீர் வழிந்தோடல் அப்படின்னா ஓடக்கூடிய நீர் ஈர்ப்பு விசையினால இழுக்கப்பட்டு நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதும் செல்வது. வழிந்தோடல் நமக்கு தெரியும், தண்ணி ஊத்துனா வழிஞ்சு ஓடும், மேற்பரப்புல ஊத்துனா வழிஞ்சு ஓடும். இதன் காரணமாக மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர் ரெண்டுமே புதுப்பிக்கப்படுது. நீர் ஊடுருவல் மூலயமாக நிலத்தடி நீர் புதுப்பிச்சுக்குது. அதே போல மேற்பரப்பு ஓடைகள், நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு தண்ணி போகுது நீர் வழிந்தோடல் காரணமாக. நீர் வழிந்தோடல்னா திருப்பி நான் சொல்றேன், ஈர்ப்பு விசை, அதாவது மேல இருந்து தண்ணி கீழ் நோக்கி, மழையின் காரணமாக மழை பெய்கிற நீர் மேலிருந்து உயரமான இடத்திலிருந்து பள்ளம் நோக்கி பாயிறது, இதுதான் நீர் வழிந்தோடல். இப்படி பனி உருகுதல், நீர்ப்பாசனம், மழை பொழிவு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் முக்கிய ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீர் வழிந்தோடல் வந்து மண்ணரிப்பு மூலயமாக பெரிய பள்ளத்தாக்கு, மலை இடுக்கு, அந்த நிலத்தோற்றங்களை உருவாக்குறதும் பார்க்குறோம். வழிந்தோடல் மூலயமா தான் பள்ளத்தாக்கு, மலை இடுக்கு இப்படிங்கிற பகுதிகள்லாம் உருவாகுது. மண்ணின் நீர்ப்புகும் தன்மை, தாவர மூட்டம், நிலச்சரிவு சார்ந்து உள்ளது. மழை நீர்ல 35% மட்டும்தான் கடலுக்கு போகுது. மீதமுள்ள நீர் வந்து மண்ணில் உறிஞ்சப்படுது அப்படிங்கிற டேட்டாவை குறிச்சிக்கிறோம். மழை நீரில் 35% மட்டுமே கடலுக்கு போகுது, மீதமுள்ளது மண்ணில் உறிஞ்சப்படுகிறது. இந்த படத்தை பாருங்க, மழை பெய்யுது, இதுதான் நீர், மேற்பரப்பு நீர் வழிந்தோடல். இந்த நீர் ஊடுருவுது, ஊடுருவும் போது நிலத்தடி நீர் புதுப்பிக்கப்படுது. இந்த வெள்ளை நிறம்ங்கிறது நீர்மட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர் இடையே உள்ள தொடர்பு. நீர் ஊடுருவுது, நிலத்தடி நீர் புதுப்பிக்கப்படுது. நீர் வழிந்தோடல் சார்பா இருக்கக்கூடிய
மேற்பரப்பு நீரும் புதுப்பிக்கப்படுது. ஆவியாதல் கடல்ல இருந்து நடக்குது, மரங்கள்ல இருந்து நடக்குது, புல்வெளிகள்ல இருந்து கூட நடக்குது. நீர் வழிந்தோடலின் வகைகள். ஓகே, இது இந்த படத்தோட நம்ம நிப்பாட்டிப்போம். அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துட்டு தொடர்வோம். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இதை மட்டும் முடிச்சுக்கலாம். நீர் வழிந்தோடல் அப்படிங்கிறது வந்து என்னென்ன வகையா அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, மேற்பரப்பு நீர் மேல்மட்ட நீர் வழிந்தோடல், சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இதுல வந்து மழை பொழிஞ்ச உடனேயே மழை நீரினுடைய ஒரு பகுதி நீரோடையோட கலந்துருது. இது மழை பொழிவு அதிகமாகவும் நீண்ட காலத்திற்கும் இருக்கும்போது ஏற்படுது. இதுல வந்து நிலநீர் ஓட்டம் அப்படின்னு சொல்றோம். இது ஆறுகள், சிறு ஓடைகள், கடல்கள் இது வழிந்தோடுவதை குறிக்குது. இதான் மேல்மட்ட நீர் வழிந்தோடல். அடுத்தது அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல், சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இது மண் அடுக்குக்குள்ள அந்த ஊடுருவல், உட்புகுதல் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பக்கவாட்டில் அது நடக்கும். அதாவது நிலத்தடி நீர்ல கலக்காம பக்கவாட்டுக்குள்ளேயே நடந்து ஓடை, ஆறுகள் இதோட கடக்குது. இது அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல். இது இடைநீர் ஓட்டம்னு பேரு. இந்த இப்போ ஒரு குளம் இருக்குன்னா மேலே இருந்தும் தண்ணி வந்து ஊற்றணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு கீழே தண்ணி வந்துகிட்டு இருக்கும். இது வந்து வழிந்தோடல், அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் அப்படின்னு சொல்றோம். இதை தான் இடைநீர் ஓட்டம்னு சொல்றோம். அடிமட்ட நீர் ஓட்டம், பேஸ் ஃப்ளோ. இது வந்து நிலத்தடி நீர் நீர்ப்பாதை வழியாக நிலத்தடி நீராக கடைசியில ஓடுறது. நிலத்தடி நீர் மட்டத்தை விட நீர்ப்பாதையினுடைய உயரம் குறைவாக இருக்கும் பகுதிகளில் மட்டும்தான் இது காணப்படும். அதே போல இது இந்த விஷயம் வந்து வறண்ட மழையற்ற காரணங்களில் நிலத்தடி நீரால் நீரூற்றப்படுகின்றன. இது நமக்கு தெரியும். நம்ம போர் பண்ணி எடுக்கிறது. நீரியலை அளக்க உதவும் அளவுகள் ஆவியாதல வந்து அங்குலம் அல்லது சென்டிமீட்டர்ல அளக்குறோம். மழை நீர் ஊடுருவதில் அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பை மணி. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை அங்குலம் அல்லது எத்தனை சென்டிமீட்டர் மழை நீர் உள்ள பூந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம். ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறத. மழைப்பொழிவு உங்களுக்கு தெரியும், அங்குலம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் ஃபார் 24 hours. அடுத்தது மேற்பரப்பு நீர் வழிந்தோடலின் அளவு கன அடி வினாடி. இந்த கன அடி வினாடிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். 6 கல்லணை திறக்கிறாங்க அப்படின்னா கன அடியில சொல்லுவோம். இதுதான் மேற்பரப்பில் நீர் ஓடல். மழை வழிவின் கன அளவு கன அடி. மழை நீரின் கொள்ளளவு கன அடி பார் ஏக்கர் அடி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, மீள்பார்வை பகுதிக்குள்ள வந்துடுறோம். புவியின் முக்கிய கூறுகளில் ஒன்று நீர். எல்லா விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் நீர் அத்தியாவசியமானது. 71% மேற்பரப்பு நீரால் சூழப்பட்டிருக்கு. 2.8% தூய நீர். இதுல வந்து 97.2% உப்பு நீர். நீரியல் சுழற்சி அப்படிங்கிறது உலகளாவிய நிகழ்வு. இது கடல்ல இருந்து நீரை வளிமண்டலத்துக்கு எடுத்துட்டு போகுது, வளிமண்டலத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வருது, பூமியிலிருந்து மீண்டும் கடலுக்கு எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு சுழற்சி. நீரியல் சுழற்சியில 6 முக்கிய கூறு இருக்கு. ஆவி ஈர்ப்பு, கடல் மட்டம் புவியின் மேற்பரப்பு நீரை ஆவியாக மாற்றுது. நீர் சுருங்குதல், நீராவியை வந்து நீர் துளிகளாக சுருங்குதல். மழைப்பொழிவு, அந்த பூரித நிலையை அடையும் போது அந்த நீர் சுருங்கி மழையாக பொழிவது. அதை கனமாகி மழையை தாங்க முடியாத நிலைமையில கீழே விழுதுதான் மழை பொழிவுன்னு பார்த்துருக்கோம். விழுந்த நீர் மண்ணுக்குள்ள ஊடுருவுது. அந்த இடத்துல இப்போ மழை பெய்யுதுன்னா அந்த இடத்துல அந்த நேரம் ஓட ஆரம்பிக்காது. முதல்ல அந்த தண்ணி உள்ள வாங்கும் இல்லையா, இதுதான் நீர் ஊடுருவல். அடுத்தது நீர் உட்கசிவு. இந்த உள்ள ஓடுன நீர் என்ன பண்ணும், சைடுல கசிவு. இதுதான் நீர் உட்கசிவு. இது கடைசியா நீர் வழிந்தோடல், மேல்மட்ட நீர் வழிந்தோடல். என்னது, ஓடையா ஓடுறது, ஆறா ஓடுறது. அடுத்தது வெப்பமண்டல பிரதேசங்களில் பொழிவானது தூறல் அல்லது மழைப்பொழிவு வடிவத்தில் காணப்படும். மழை, கல்மழை, உறைபனி, ஆலங்கட்டி மழை, இது வடிவங்கள். இதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டோம். புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுதலுக்கு நீர் ஊடுருவல் என்று பெயர். இதை நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம். நீர் ஊடுருவல் மூலயமாக தான் மண் தற்காலிகமாக தன்னை சேமிக்கிறது. அதன் மூலயமாக உயிரினங்களுக்கு, தாவரங்களுக்கு கிடைக்குது. இது என்ன தற்காலிகமாக, இப்போ வந்து நீர் ஊடுருவல் மூலயமாக உடனடியாக இம்மீடியட்டா அந்த மண் என்ன பண்ணுது, தாவரங்களுக்கு கொடுத்துருது. உடனே ஒரு மழை பொழியுதா,
உடனே அது ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வருது. இப்போ நீர் ஊடுருவலே இல்லைன்னா என்ன பண்ணோம்? இது ஆவியா நீர் வழிஞ்சோடிடும், அணைக்கு போகும், சேகரித்து கொண்டு வரணும், திருப்பி நம்ம எப்படி அதுக்குள்ள நம்ம கொடுக்க முடியும் ஒரு தாவரங்களுக்கு? அப்போ வழிந்தோடல், நீர் ஊடுருவல் தான் விவசாயத்திற்கும் காரணமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. நீர்கொள் பாறை, இது நிலத்திற்கு அடியில் நீர் புகக்கூடிய, மேலும் நீரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாறை, பாறை பிளவு. நம்ம போர் போடும்போது பாறை வந்துருச்சுமாங்க, அந்த பாறைக்கு கீழே போனாலும் தண்ணி இருக்கும், உடச்சிட்டு போனா தண்ணி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் நீர்கொள் பாறை. ஆவி ஈர்ப்பு, நீர்ப்பரப்பிலிருந்து ஆவியாதல் மூலம் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலம், இந்த தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல், நீர் உட்கசிதல் ரெண்டும் வேற, புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நீர் ஊடுருவல் பார்த்துட்டோம். நீர் உட்கசிதல், மண்ணின் துகள்களுக்கு இடையே மெதுவாக கீழ் நோக்கி ஊடுருவது. அடுத்தது பொழிவு, வளிமண்டலத்திலிருந்து நீராவி நீர் சுருங்குதல் காரணமாக மழையாக பொழிவது. நீர் வழிந்தோடல், புவியின் மேற்பரப்புல ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஆறாக ஓடையாக பாய்வது. ஓகே, நன்றி.